புதுச்சேரியில் விஜய்க்கு முதல்ல அந்த கட்சி கேட்டது என்னங்க? ரோட் ஷோ தானே. 4 முறை போய் ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டாங்க, கொடுக்கவே இல்லை. கடைசியில் பொதுக்கூட்டத்துக்கு தான் அனுமதினாங்க. அதற்கும் பல்வேறு நிபந்தனைகள், தமிழ்நாடு காவல்துறையை தாண்டி பல்வேறு நிபந்தனைகள் போட்டாங்க. 5000 பேர் தான் வரணும், QR கோடு இருக்கணும், அந்த 5000 பேரையும் 10 கேபினாக பிரித்து ஒவ்வொரு கேபினுக்கும் 500 பேரை தான் நிரப்பணும், ஏதோ ஆட்டு மந்திர நிரப்புற மாதிரி இவருடைய கட்சி தொண்டர்களை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி புதுச்சேரியில் மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் என்பது இவருக்கு போடப்பட்டுச்சு. ஏன் இன்னைக்கு மீட்டிங் நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா 5000 பேர் தானங்க விஜயை பார்க்க 10,000 20,000 பேர் வருவாங்கன்னு நினச்சா எல்லா கேபினும் காலியாக கிடக்கு. விஜய் வேற வந்துட்டாரு, என்ன பண்ணணும் புசியானதுக்கு தெரில. உடனடியாக மைக்கை பிடிச்சி என்ன பண்ணுறாரு, டோக்கன் இல்லாட்டியும் பரவாயில்ல உள்ள ஒடியா, QR கோடு இல்லாட்டியும் பரவாயில்ல எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு. பேசும்போதே அங்கே இருக்கக்கூடிய பெண் ஐபிஎஸ் அதிகாரி இசா சிங் புசியானதுடைய மைக்கை பிடுங்கிட்டு, என்ன நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுற ரூல்ஸை போட்டுக்கிட்டு இருப்பீங்களா? 40 பேர் இறந்துருக்கான், நீங்கள் தான் அதற்கு பொறுப்பு. சும்மா இங்கே வந்துட்டு ரூல்ஸ் போடக்கூடாது, நான் சொல்கிறதா இங்கே சட்டம், இல்லைன்னா பார்த்துக்கோ அப்படின்னோடைய புசியானந்த் அங்கிருந்து அப்படியே நகழ்வதை பார்க்க முடியுது. இப்படி புதுச்சேரி காவல்துறை நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுப்பதிலிருந்து, நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுலேருந்து தாவேகாவையும் தாவேகா தலைவர்களையும் பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாரு, புதுச்சேரி காவல்துறையை பாருங்க எப்படி ஒரு கட்டுப்பாடோட பாதுகாப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, திமுக ஸ்டாலினே இதை பார்த்து கத்துக்கன்றாரு. இன்னொரு பக்கம் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் பாருங்க புதுச்சேரியில் போய் நின்றுக்கிட்டு தமிழ்நாட்டுடைய தேர்தலில் முதலமைச்சராக விஜய் அவர்கள் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி அங்கே போய் தமிழ்நாட்டுக்கு போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த புசியானந்த். சரி, ஆதவ அர்ஜுனா தான் இப்படி, கட்சியுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் தான் இப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அதற்கு மேலே இருக்கிறாரு. இவர் போனோன்னு என்ன சொல்றாரு, புதுச்சேரி கவர்மெண்ட் சொல்லியே ஆகணும், வேற்று கட்சி மாற்று கட்சி வந்தாலுமே இவ்வளவு பாதுகாப்பாக கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் வந்துட்டு உண்மையிலே பாராட்டுறேன் உங்களை, திமுகனா இப்படி பண்ணவே பண்ணாது, தமிழ்நாட்டில் எங்களுக்கு இப்படி பாதுகாப்பே கொடுக்க மாட்டாங்கன்றாரு. யார்? இந்த விஜய் தான். பார்த்தீங்கன்னா கரூரில் எடுத்த உடனே மைக்க பிடிச்சோன்னு என்னங்க சொன்னார், கரூர் போலீஸுக்கு ரொம்ப நன்றி, இல்லைன்னா இந்த இடத்துக்கு என்னால் வந்திருக்கவே முடியாது, சிறந்த பாதுகாப்பை கொடுத்தீங்க அப்படின்னு தமிழ்நாடு போலீஸை பாராட்டிய விஜய் புதுச்சேரிக்கு போய் என்ன சொல்கிறாரு, புதுச்சேரியிலே தன்னுடைய கட்சி தொண்டர்களை வகுந்து எடுத்த பின்பும் கூட புதுச்சேரி போலீஸ் போல வருமா, புதுச்சேரி கவர்மெண்ட் போல வருமா அப்படின்றாரு. புதுச்சேரி கவர்மெண்ட் யாருங்க? என்ஆர் காங்கிரஸா? என்ஆர் காங்கிரஸ் 10 எம்எல்ஏ தான், 6 எம்எல்ஏ பிஜேபி, 2 எம்எல்ஏ சுயேட்சை, இதெல்லாம் சேர்ந்து தான் புதுச்சேரி கவர்மெண்ட். அப்போ புதுச்சேரி கவர்மெண்ட்டை வார்த்தைக்கு வார்த்தை பாராட்டுறீங்கன்னா நீங்கள் பாஜகவுடைய கூட்டணி ஆட்சியை பாராட்டுறீங்க தானே அர்த்தம். அப்போ உங்கள் கொள்கை எதிரி என்னாச்சு? பாஜக உங்கள் கொள்கை எதிரி இல்லையா? அது எப்படி கொள்கை எதிரி கூட்டணி உள்ள ஒரு அரசை விட்டு கொடுக்காம நீங்கள் பேசுறீங்க? அங்கேயும் போய் எப்படி ஸ்டாலினி திமுகவை நீங்கள் திட்டுறீங்க? இவர் சொல்ற குற்றச்சாட்டை பாருங்களேன். ஒன்றிய அரசு மாநில அந்தஸ்து கொடுக்க மாட்டேதான், ஒன்றிய அரசு அங்கே இருக்க தொழிற்சாலையில் கொடுக்க மாட்டேதான், ஐடி கம்பெனிஸை கொடுக்க மாட்டேதான், இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே போறாரு. அந்த ஒன்றிய அரசுடைய கூட்டணி இருப்பது யாருங்க? அந்த மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் தானே. அங்கே ரங்கசாமி பாஜகவுடைய எம்எல்ஏவுடைய ஆதரவோட தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. பாஜகவோட கூட்டணியில் இருந்து கொண்டே இவ்வளவு திட்டங்களை இந்த புதுச்சேரி கொடுக்க மாட்டுறாங்க. 16 முறை மாநில அந்தஸ்து கேட்டு தீர்மானம் போட்ட பின்பும் கூட புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை பிஜேபி கொடுக்க மாட்டேது. அப்புறம் எதுக்கியா நீ கூட்டணியில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து என்ஆர் காங்கிரஸை பார்த்தோம், ரங்கசாமியை பார்த்து விஜய் கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்கவே இல்லைங்க. சரி, பாஜகவையாவது கேட்பாரா? புதுச்சேரி பாஜகன்னு ஒருத்தங்க இருக்கீங்களே, என்ஆர் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒன்றிய அரசு உங்கள் கட்சி தானே, நீங்கள் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பாஜகவாது இவர் திட்டுவாரான்னு பார்த்தா அதுவும் இல்லைங்க. ஆனால் யாரை திட்டுறாரு? சம்பந்தமே இல்லாமல் திமுக போய் திட்டுறாரு, சம்பந்தமே இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் திட்டுறாரு. இதில் இவர் பாஜகவுக்கு அரசுக்கு அந்த கட்சிக்கு மட்டும் ஆதரவு கொடுக்கலங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு ஆதரவு கொடுக்குறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, வார்த்தைக்கு வார்த்தை என்ஆர் காங்கிரஸ் சிறப்பாக இருக்குது, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்லாம் பேசுகிறாருல, சூப்பராச்சின்னு பேசிக்கிட்டு அவர் வார்த்தை விடுறாரு. ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அமைச்சர் பதவியை இழந்த, நல்லா கவனிங்க, ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அமைச்சர் பதவியை இழந்த ஒருத்தருடைய இடத்துக்கு இன்னொருத்தரை நியமனம் பண்ணி 200 நாளாகியும் அவருக்கு இலாக்காவை ஒதுக்கவே இல்லை. இதனால சிறுபான்மை மக்கள் வருத்தத்தில் இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க, அவங்கள அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. யாரையாவது சிறுபான்மை எம்எல்ஏ, சிறுபான்மை மக்களே கொந்தளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த எம்எல்ஏ யாரையா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா
ஜான்குமார் பிஜேபி எம்எல்ஏங்க. ஏங்க அவர் கிறிஸ்தவர் என்பதற்காக சிறுபான்மைன்னு ஆயிட முடியுமா? நீங்க பாஜக கிறிஸ்தவர்களை எப்படி நடத்துது? மதமாற்ற தடை சட்டத்துல இருந்து ஒரு சர்ச்சில் பிரேயரை கூட ஒழுங்கா பண்ண விடாம, வீட்டில் கூட ஒரு சர்ச்சு பிரேயர் பண்ண விடாம எவ்வளவு தூரத்திற்கு கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கடிகளை இந்த ஒன்றிய பாஜக அரசு, பாஜக என்ற கட்சியும் RSS கும்பலும் கொடுக்குது நமக்கு தெரியுமா இல்லையா? ஒரு கிறிஸ்தவர் அவர் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாவே அவர் கிறிஸ்தவராகவே பார்க்க மாட்டோம், கொள்கையை மீறிட்டாருன்னு அர்த்தம். ஒரு இஸ்லாமியர் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாவே அவருடைய இஸ்லாமியர் தன்மையை இழந்துட்டாருன்னு அர்த்தம். ஒரு ஹிந்து பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாவே இந்துத்துவான்னு ஏன் சொல்றோம், இந்துன்னு அவர் சொல்ல மாட்டோம்? ஏன்னா அவர் அந்த தன்மையை இழந்துட்டாருன்னு அர்த்தம். பிஜேபிக்குன்னு போயிட்டீங்கன்னாவே அந்த மத கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த கொள்கையை கூட அவங்க பின்பற்ற மாட்டாங்க. வடநாட்டு பாஜக பார்ப்பனர்கள் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் அவங்க பின்பற்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த ஜான்குமாருங்க. அந்த ஜான்குமாருக்கு இவர் ஆதரவு கொடுக்குறாரு. பிஜேபி எம்எல்ஏக்கு அமைச்சர் பதவி வேணுமா, அமைச்சர் பதவி கொடுக்கலன்னு சொல்லி சிறுபான்மை மக்கள் கொந்தளிக்கிறாங்களாம். கொள்கை எதிரி பிஜேபி, அந்த கொள்கை எதிரி பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கிறாரு இந்த விஜய். இந்த விஜய்க்கு அந்த ஜான்குமார் எம்எல்ஏவும் மிகப்பெரிய ஆதரவை கொடுக்குறாரு, நன்றியை சொல்றாரு. அந்த நன்றி சொல்லக்கூடிய வீடியோவில் இருக்க போட்டோ பாருங்க, பின்னாடி அப்படியே சார்லஸ் மார்ட்டின் நிற்கிறாரு. அவர் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இது எல்லார் மத்தியிலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது தான். இப்போ இதுக்கு காரணம் மத்திய அரசு இல்லை, மாநில அரசு என்ஆர் முதலமைச்சர் கையில் தான் இருக்குது. அவங்க தான் போஸ்டிங் ஒதுக்கணுமே தவிர இது மத்திய அரசு இல்லை. மத்திய அரசில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்கள் பிஜேபி எம்எல்ஏ 6 பேர் கையெழுத்து போட்டோம். என்னடா அந்த சார்லஸ் மார்ட்டின் நிற்கிறாரு, என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தா யார் இந்த ஜான்குமார்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தா, இந்த ஜான்குமார் பார்த்தீங்கன்னா நம்ம நாராயணசாமி அவர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் ஆகிறாரு. அவர் அப்போ எம்எல்ஏக்கு போட்டி இடலை. அப்போது தன்னுடைய எம்எல்ஏ பதவியை விட்டு கொடுத்து நாராயணசாமியை முதலமைச்சர் ஆக்குனவர் யாரு? இந்த ஜான்குமார் தான். காங்கிரஸ்ல இருந்தாரு. இப்படி தனக்கு எம்எல்ஏ பதவி விட்டு கொடுத்துட்டாரே அப்படின்றதுக்காக காமராஜர் தொகுதி அப்படின்ற ஒரு தொகுதியில இவரை எம்எல்ஏக்கு நிறுத்தி வெற்றி பெற வைக்கிறாங்க. அப்போ இவர் மிகப்பெரிய செல்வாக்காக இருக்கிறாரு, இவரை எப்படியாவது நம்மளுடைய கட்சிக்கு இழுக்கணும்னு சொல்லி கிரண்பேடியிலேருந்து பாஜகலேருந்து என்ன பிளான் பண்ணுறாங்க, இவர் மீது ஐடி ரைடு விடுறாங்க. ஐடி ரைடு விட்ட உடனே பார்த்தீங்கன்னா இவர் பிஜேபியில் போய் சேர்ந்துடுறாருங்க. நல்லா கவனிங்க, ஐடி ரைடு விட்ட நபருக்கு விஜய் ஆதரவு கொடுக்கிறார். பிஜேபி எம்எல்ஏவா இருக்க நபருக்கு விஜய் ஆதரவு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட கனெக்ஷன் பாருங்க. இந்த ஜான்குமார் எதுக்கு சார்லஸ் மார்ட்டினுடைய படத்தை பின்னாடி வச்சிருக்கிறாருன்னு பார்த்தா, நம்ம சார்லஸ் மார்ட்டின், அதாவது லாட்ரி மார்ட்டினுடைய பையன், இந்த லாட்ரி மார்ட்டின் கூட தான் லாட்ரியுடைய ஏஜென்ட்டாக இருந்திருக்கிறார் இந்த ஜான்குமார். அதாவது லாட்ரி தொழிலில் ஏஜென்ட்டாக இருந்த ஜான்குமார் தான் இன்னைக்கு லாட்ரி மார்ட்டினுடைய மகனான சார்லஸ் மார்ட்டின் கூட நெருக்கமாக இருக்கிறார். சார்லஸ் மார்ட்டினை கூப்பிட்டு தன்னுடைய தொகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்ச்சிகளை நடத்தினாரு. அப்போ இவருக்கு எம்எல்ஏ பதவி, இவருக்கு அந்த அமைச்சர் பொறுப்பு இலாக்கா கொடுத்த போதும் கூட இவருக்கு அந்த பொறுப்பு கிடைக்காததற்கு காரணமே லாட்ரி மார்ட்டினுடைய அந்த நெருக்கம் தான் அப்படின்ற குற்றச்சாட்டு புதுச்சேரியில இருக்கு. அப்போ லாட்ரி மார்ட்டினுடைய பையன்ட்ட நெருக்கம் காட்டக்கூடிய ஜான்குமார், லாட்ரி ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய ஜான்குமாருக்கு விஜய் ஆதரவு கொடுக்குறாரு. இப்போதான் இந்த நவம்பர் மாதம்தான் நான் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சார்லஸ் மார்ட்டின் அறிவிச்சார். விஜய் விரும்பினால் அவரோடு கூட்டணி சேர்வதற்கு தயார் அப்படின்னாரு. பாஜகவோட எம்எல்ஏக்கெல்லாம் இவருக்கு ஆதரவாக இருப்பதை போல தோற்றம் உருவாகி இருக்கு. அப்போது எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ஷனையும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஆதவ அர்ஜுனா தன்னுடைய ஆளுக்கு, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விசுவாசமாக இருந்த ஆளுக்கு ஆதரவாக விஜயை பேச வைத்திருக்கிறார்ன்றது தெரியுதா? இப்போ விஜய் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறாரு பாருங்க. அவருக்கு என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம்லாம் தெரியாது. ஆதவ அர்ஜுனா எழுதி கொடுப்பதை தான் விஜய் பேசுகிறார் அப்படின்றத ஜான்குமாருடைய ஆதரவின் மூலமாகவே தெரிய வருதா இல்லையா? அப்போ லாட்ரி குடும்பம் மொத்தமாக விஜயை கையிலுக்குள்ளே எடுத்துட்டாங்க பாருங்க. ஒரே நேரத்தில் பிஜேபிக்கு ஆதரவு, லாட்ரி குடும்பத்துக்கும் ஆதரவு.